இன்றைக்கி நம்ம 6th வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் பண்ணிடலாம். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 மூணுமே வந்துட்டு நம்ம நிறைய தடவை நோட்ஸாக வந்துட்டு கொஸ்டின் ஆன்சரை போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது டைரெக்டாக அதில் இருக்க இன்ஸ் எல்லாம் முக்கியமானதெல்லாம் அப்படியே படிச்சுட்டே போகலாம். அப்போ தான் நிறைய நேரங்களில் நம்ம கொஸ்டின் ஆன்சரை படிக்கிறத விட அந்த பேராக படித்தோன்னா கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ. இது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான். ஸோ நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு அடுத்தடுத்து ஆன்சர் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்பத்தமிழ் இந்த பாடல்கள்லேருந்து ஏதாவது வரி கொடுத்து இது எழுதுனது யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிறது வந்துட்டு பாரதிதாசன் எழுதின பாடல்கள் தான். இதில் வந்துட்டு அந்த விளைவுக்கு நேர், வாழ்வுக்கு ஊர், புலவருக்கு வேல் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அறிவுக்கு தோல் இது வந்துட்டு பொறுத்துகளில் வருது. ஸோ இதை நான் வச்சுக்கலாம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், புது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக்கவி பாவேந்தர் என அழைக்கப்படுகிறார். இதில் இடம்பெற்ற பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலிலிருந்து தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பாடல்? இன்பத்தமிழ். ஓகேங்களா? இன்பத்தமிழ் இதிலிருந்து வந்திருக்கு. பாரதிதாசன் அவர்கள் எழுதின பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலிலிருந்து வந்திருக்கு. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இந்த லைன் எழுதினது காசி ஆனந்தன் அவர்கள். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் இன்று நிலவென்று, தமிழ் கூட்டலுங்கள் தமிழங்கள், அமுதென்று பிரித்தெழுதுகன்னா அமுது கூட்டல் என்று, செம்பெயர்னா செம்மை கூட்டல் பெயர். ஓகேவா? இப்போ இதெல்லாம் பொறுத்துக்க வந்துட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ விளைவு அப்படின்னா விளைவுக்கு நீர் தான். அறிவுக்கு அப்படின்னு நமக்கு தெரியலன்னா இளமையாக இருக்கணும்னா பால் பருகணும். ஸோ புலவருக்கு வேல், அறிவுக்கு தோல். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது தமிழ் கும்மி. தமிழ் கும்மி எழுதினது வந்து பெருஞ்சித்தனார் அவர்கள். பெருஞ்சித்தனார் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலேறு என்ற சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். இவர் எழுதின நூல்கள் வந்துட்டு கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களையும் நடத்தியிருக்கார். இதில் இடம்பெற்ற தமிழ் கும்மி அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்து எழுதியிருக்காங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூலிலேருந்து எழுதியிருக்காங்க. அந்த நூல் வந்துட்டு 8 தொகுதியாக வெளிவந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி அப்படிங்கிற இந்த பாடல் எழுதினது வந்துட்டு வாணிதாசன் அவர்கள். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் வானம் சுருங்கி விட்டது நமக்கு தோணும். அப்படி கிடையாது. மேதினினா உலகம் இல்லையா? ஸோ மேதினி சுருங்கி விட்டது தான். செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும், 8 கூட்ட திசை 8 திசை. அடுத்தது வளர்த்தமிழ். இதில் வந்துட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படிங்கிறது பாரதியாருடைய வரிகள். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய் அப்படிங்கிறதும் அவரோட வரிகள் தான். ஸோ சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோலவே இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். ஸோ அதனால் தொல்காப்பியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். ஸோ தமிழ் மொழியில் எழுத்து முறையில் எப்பயுமே வந்துட்டு வளஞ்சொல் எழுத்துக்கள் தான் அதிகம். ஸோ எதெல்லாம் வளஞ்சொல் எழுத்துக்கள்னு கேட்பாங்கன்னா ஆ, ஏ, ஔ, நா, ஞ. ஓகேவா? அதே மாதிரி இடஞ்சொல் எழுத்துக்கள்னால் டா, யா, லா. இதில் வந்து தொல்காப்பியத்தோட சில மேற்கோள் கொடுத்துருக்காங்க. தமிழின் கிளவியும் அதனோரற்றோ அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தை கொடுத்து எதுன்னு கேட்டோன்னா நமக்கு ஞாபகம் வரலன்னா, கிளவி அப்படின்னா வயசானவங்கன்னு ஒரு வழக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இருக்கிறதுல பழமையான நூல்னா தொல்காப்பியம் தான். ஸோ தமிழின் கிளவியும் அதனோரற்றோ அப்படிங்கும்போது அது தொல்காப்பியம்னு சொல்லிக்கலாம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனே கருதினி ஆயின் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் கண்டாய் அப்படிங்கிறது திருத்தாண்டகம், அப்பர் தேவாரம் அவர்களுடையது. ஓகேவா? இது வந்துட்டு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். பாகல் காயை எப்படி பிரிப்பாங்க? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இது நிறைய தடவை வந்துட்டு கேட்டிருக்காங்க. பூவின் 7 நிலைகளும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் ஒன்று. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மான்னா என்னென்ன பொருள் வருதுன்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. மேக்ஸிமம் மாங்கிறது ஒரு புகழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று அழகு, அறிவு சார்ந்ததாக இருக்கும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் நமக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ இயல் தமிழ் அப்படிங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் அப்படிங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் அப்படிங்கிறது உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். ஓகேவா?
செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றவை தமிழ் கவிதை வடிவங்கள். ஓகேவா? தமிழ் எழுத்துக்களில் இதெல்லாம் கவிதை வடிவத்தில் வரும். அதே மாதிரி கட்டுரை, புதினம், சிறுகதை அப்படிங்கிறது உரைநடை வடிவங்கள். தாவர இலைப்பெயர்கள் இது வந்துட்டு பொறுத்துகள் அது அடிக்கடி கேட்பாங்க. ஆள், அரசு, மா, பலா, வாழை அப்படிங்கிறது இலைகளை குறிக்குது. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை அப்படிங்கிறது கீரை வகைகள். அகத்தி, பசலை, முருங்கைக்கு தான் கீரைன்னு வரும். அருகு, கோரைக்கு புல் வரும். நெல், வரகுக்கு தாள். மல்லித்தலை சொல்லுவோம் இல்லையா? ஸோ மல்லித்தலை, சப்பாத்தி கல்லி, தாளை, மடல். ஓகேவா? சப்பாத்தி கல்லியோட சப்பாத்தி கல்லி மடல்னு தான் சொன்னோம். அதில் இருக்க ஒரு லேயர். கரும்பு, நாணல் அப்படிங்கிறது தோகை. பனை, தென்னை அப்படிங்கிறது ஓலை. கமுகு அதை பார்க்கணும்னு சொல்லுவோன்னே அதுக்கு வந்துட்டு கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ தமிழ் எண்கள் நமக்கு 1லேருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்றும் கிடையாது. கடலை உருண்டை நவ்வி சப்பி ருசித்து சாப்பிட எனக்கு அதை கொடு அப்படிங்கிறது தான் வந்துட்டு 1லேருந்து 9 வரைக்கும். ஸோ மறுபடியும் 10ங்கும்போது 1 0 தானே. ஸோ 1க்கு என்ன கொடுத்துருக்காங்க? கா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கா பக்கத்தில் ஒரு 0 மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் 10க்கான எழுத்து. ஸோ தமிழ் எண்கள் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே மக்கப் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் மறந்துவிடும். அதனால் என்ன பண்ணலான்னா இதில் நம்ம தொல்காப்பியத்தில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் தனியாக எடுத்து எழுதலாம். அடுத்தது வந்துட்டு குறுந்தொகையில் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் பெயராக தான் இருக்கும். ஸோ குறுந்தொகையில் பாம்பு, முதலை, அடுத்தது எங்கே கொடுத்துருக்காங்க மீன், மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தது செய், அவ்வளோதான். குறுந்தொகையில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பிரித்து எழுதுனோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ நற்றிணையில் வந்து பார்த்தோன்னா உழவர் கொடுத்துருக்காங்க. நற்றிணை அது ஒன்று தான் வருது. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு திருக்குறள் இருக்குது. ஸோ திருக்குறள் வந்துட்டு வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்துட்டு திருக்குறளில் இருக்குது. கலித்தொகையிலும் திருக்குறளில் வேளாண்மை வந்திருக்கு. நற்றிணையில் உழவர் வந்திருக்கு. குறுந்தொகை பாம்பு. 10 வெள்ளம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. குறுந்தொகையில் முதலை, அகநானூரில் கோடை, தொல்காப்பியம் கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை இதில் வந்துட்டு உலகத்தை பற்றி பேசியிருக்காங்க. அகநானூறு திருக்குறளில் மருந்து பற்றி இருக்குது. தொல்காப்பியம் அகத்திணை ஊர் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. தொல்காப்பியம் கலவியில் திருக்குறளில் அன்பு இருக்குது. தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறளில் உயிர் இருக்குது. தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறளில் வந்து மகிழ்ச்சிங்கிற வார்த்தை வந்துட்டு ஆரம்பித்தாங்க. குறுந்தொகையில் மீன், தொல்காப்பியம் வேற்றுமையில் புகழ், திருக்குறளில் அரசு, குறுந்தொகையில் செய், தொல்காப்பியம் புறத்திணையில் செல், பெருமானாற்றுப்படையில் பார், தொல்காப்பியம் கிளவியாக்கமில் ஒளி, தொல்காப்பியம் வினையில் முடி. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். ஸோ பொறுத்துகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பிரித்து படித்தோன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். தமிழில் இருக்கக்கூடிய பிறந்தநாள் வாழ்த்து. அது வந்துட்டு எழுதுனது அறிவுமதி அவர்கள். தொன்மைனா பழமைன்னு அர்த்தம். இடப்புறம்னா இடம் கூட்டல் புறம். சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை. சிலப்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டத்தமிழ் கணினி தமிழ். தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும். பாரதியார் அவர்கள் மான விலங்கு. சிந்திக்கவும் சிந்தித்து வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழ்கள் கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களில் அடிப்படையில் இருக்கணும். ஸோ என்ன இருந்தால் தான் அதை வந்துட்டு கொண்டு வர முடியும். அடுத்தது நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் நமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். உலக உயிர்களை 1 முதல் 6 வரை வகைப்படுத்தியுள்ளார். அதுதான் வந்துட்டு நிலம், தீ, நீர், வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படிங்கிறது முல்லைப்பாட்டில் வரும், பரிபாடல் வரும், திருக்குறள் வரும், கார் 40 திருப்பாவை. ஸோ இதை வந்து நிறைய தடவை கேட்கலாம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், மேகம் குளிர்ந்து மழையாகும். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40 திருப்பாவையில் இடம்பெற்றிருக்கு. திரவப் பொருள்கள் எவ்வளவு அமிழ்த்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிறது ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படிங்கிறது ஔவையாருடையது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்து செய்து வந்துட்டு 10 இடம்பெற்றிருக்கு. நெடுவல்லூசி நெடுவசி பரந்த வடு அப்படிங்கிறது தான். ஸோ கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி.
ஸோ கடல் நீர் பார்க்க நம்ம காரில் போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு காரணம் இருப்பது நம்ம எழுதலாம். வெந்நீரை ஊசியால் தைக்கும்போது பளபளன்னு இருக்குல்ல ஊசி, அதனால் 10 அப்படின்னு ஞாபகம். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்துட்டு நரம்பினால் தேய்த்த செய்து வந்துட்டு நற்றிணையில் இருக்குது. நரம்புக்கு நற்றிணைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கோட்சுரா எரிந்தன சுருங்கி நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணையில். தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்து வந்துட்டு திருவள்ளமலையில் கபிலர் சொல்லியிருப்பார். அதையே அறிவியல் பூர்வமாக நிரூபித்தவர் கலீலியோ அவர்கள். இதுக்கு திருவள்ளமலையில் அவர் குறிப்பிட்ட வரி தான் வந்துட்டு திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிற வார்த்தையோட எடுத்துக்காட்டியிருக்கார். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. இலக்கண வகைகள் இலக்கிய வகைகள்னு சொல்லிட்டு நிறைய தடவை மாற்றி கேட்பாங்க, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இலக்கண வகைகள்னால் 5: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. ஸோ மெல்லினம்னா நனன நமன, இடையினம்னா எரள வளல, வல்லினம்னா கசரதபர. மெய் எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை எழுத்து, அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கும் அரை எழுத்து தான் கால அளவு. ஸோ இந்த கபிலர் வார்த்தைக்கான அளவு எவ்வளோன்னு கேட்பாங்க. 3½ மாத்திரை. நிறைய கொஸ்டின்ஸில் வந்து இது கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ வலஞ்சொலி கிளாக்வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப். இடஞ்சொலி ஆன்டி கிளாக்வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல், இமெயில். இதெல்லாம் வந்துட்டு ஆங்கில. அடுத்ததாக சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் தமிழில் முதன்மை காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் மணிமேகலும் இரட்டை காப்பியம் என வழங்கப்படுகிறது. இதில் இருக்கிற பாடல் வரிகள் திங்கள் ஞாயிறு மலை அப்படின்ட்டு இயற்கை வாழ்த்துவதாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதான் நன் மாடங்கள் வேண்டும். இந்த வரி வந்துட்டு பாரதியார் அவர்களுடையது. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னனார் பாரதி என அழைக்கப்பட்டார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்கள் எழுதியிருக்கார். இந்த பாடல் வந்துட்டு பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற பாடல். ஸோ சித்தம் மகிழ்ந்திட தென்றல், தூய நிறத்தின் மாடங்கள், முத்துச்சுடர் போல நிலா ஒளி. இது வந்து பொறுத்துகள் வருது. அடுத்தது சிறகின் ஓசை. கப்பல் பறவைக்கான மீனிங்: சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா கடல் கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. 1500 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படிங்கிறது அவர் எழுதின வார்த்தைகள். இப்போ அடுத்து சிட்டுக்குருவி பற்றி கேட்கலாம். பத்து முதல் 13 ஆண்டுகள் சிட்டுக்குருவிகள் வாழும். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிற பெயரில் வெளியிட்டிருக்காரு. ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பறக்கும் பறவை இனம். பறவை பற்றிய படிப்பு தான் வந்துட்டு ஆர்த்தினாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. தட்பவெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம், வேதி கூட்டல் உரங்கள், தரை கூட்டல் இறங்கும் அப்படிங்கும்போது தரை இறங்கும், வழி கூட்டல் தடம் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதியில் தான். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை வந்துட்டு ஆர்டிக் ஆலா. இப்போ தான் நம்ம படித்தோம். நெடுந்தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா தான். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடியவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனித சலீம் அலி. இனப்பெருக்கம். பறவைகள் எதுக்காக இடம்பெயருது? இனப்பெருக்கத்துக்காக. கிழவனும் கடலும் அப்படிங்கிறது வந்து அதிகமாக எழுதுனது யார் ப்ளஸ் வந்துட்டு அந்த வருஷம் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. எழுதுனது எர்னஸ்ட் ஹெமிங்வே. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும்.
அதில் வந்துட்டு உயிர்மை, ஆயுதம், உயிரெழுபடை, ஒற்றெழுபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்துக்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உயிர்மெய் எழுத்துக்கள் பற்றியும் ஆயுத எழுத்து. மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் சேர்வதால் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்து ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்கள் சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் அடங்கும். ஆயுதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முற்றுப்புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்று வேறு பெயர்களாலும் உண்டு. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும். இதில் வந்துட்டு சொற்கள் மாற்றி இருக்கும். அதை வந்துட்டு சரியாக பண்ணணும் இல்லையா? வரிசை மாறியுள்ள சொற்களை சரி பண்ணுங்கிறாங்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஃபஸ்ட்டுக்கு. ரெண்டாவது, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அவர்கள். ஓகேங்களா? இதனாலும் நம்ம வந்துட்டு பண்ணியாச்சு. இரட்டை காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலை. இங்கே எது கொடுத்துருக்காங்க? மணிமேகலை தான் கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. திங்கள்னா நிலவு. சத்திமுத்து புலவரால் பாடப்பட்ட பறவை நாராய். பாரதியார் காணி நிலம் என்றும் என கூறினார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் இப்போ தான் பண்ணிங்களா? அக்கேனம், முப்புள்ளி, முப்பார் புள்ளி, இதெல்லாம் வந்துட்டு ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள். ஸோ கண்டம், கான்டினென்ட், வலசை, மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை, கிளைமேட், புகலிடம், சாங்சுரி, வானிலை, வெதர், புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷன் ஃபீல்டு. அடுத்தது வந்துட்டு திருக்குறள். திருக்குறளில் அந்த 25 ஹெட்டிங்கில் இருக்கிறது மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டால் போதும். சப்போஸ் திருக்குறளில் வந்துட்டு நடுவில் ஒரு லைன் கட் பண்ணிட்டு கூட கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நேர்களை வகுத்து கூறினார். வான்புகழ், வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் என்ற சிறப்பு பெயர் வச்சிருக்கார். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரமும் 1330 பாடல்களும் கொண்டது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்னு சிறப்பிக்கிறாங்க. உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இதுக்கு இருக்குது. 2016 ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் அவர்கள் ஒலிம்பிக் பதக்கம் வென்றார். அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினவது யாருன்னா நெல்லை சுமுத்து அவர்கள். தம்மை ஒத்த அலைநீளத்தை சிந்திப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தகு அப்துல் கலாம் அவர்களை பாராட்ட பெற்றவர் தான் இவர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ்வான் விண்வெளி மையம், இந்தியாவின் விண்வெளி மையம் ஆகியவற்றில் இவர் பணியாற்றிருக்கிறார். ஸோ இந்த பொறுத்துக்களை நம்ம கவனிக்கணும். எதிர்ச்சொல்ல கேட்டிருக்காங்க. நம்ம உடனே வந்துட்டு பொறுத்துக்க ஃபார்மேட், அறிஞ்சொல் பொருள் ஃபார்மேட்டில் நம்ம வந்துட்டு திங்க் பண்ணக்கூடாது. ஸோ அணுகுன்னா விலகு, ஐயம்னா ஐயம் தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. ஓகேங்களா? எதிர்ச்சொல் வந்துட்டு இப்படி தானே வரும். வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும் அப்படிங்கிறது வரிகள் பாரதியார் அவர்களுடையது. ஸோ அடுத்து ரோபோ பற்றி தெரிஞ்சுக்கலாம். காரெல் கபெக் அப்படிங்கிறவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகத்தில் ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்துகிறார். ரோபோ அப்படின்னா அடிமை அப்படிங்கிற பொருள் இருக்குது. சதுர் 1997 சதுரங்க போட்டியில் உலக சாம்பியனான கேரி காஸ்பர்வே அவர்களை டீப் ப்ளூ அப்படிங்கிற எந்திரம், அதாவது ரோபோ வந்துட்டு பீட் பண்ணுது. சோபியா அப்படிங்கிற ரோபோவுக்கு ஐநா சபை வந்துட்டு அங்கீகாரம் அளிக்குது. சோபியா அப்படின்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது ஒளி பிறந்தது அப்படிங்கிற இந்த உரைநடை பகுதியில் அப்துல் கலாம் அவர்கள் பற்றின சில தகவல்கள் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது அவருடைய வாழ்க்கைக்கு லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூல் தான் வந்துட்டு அவருக்கு ரொம்ப
பிடித்த நூலாமா. அதை படிக்கும்போது தான் அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியது வந்ததாமா. அதே மாதிரி தமிழில் ரொம்ப பிடித்த நூல்னால் அது வந்துட்டு திருக்குறள் தான். இலக்கண பகுதியில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஸோ எந்த எழுத்துக்கள்லாம் முதல்ல வரும், இடையில் வரும், இறுதியில் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞ, ந, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். நா வரிசையில் நா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். நனம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் கிடையாது. அடுத்தது கா, ஞா வரிசையில் 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லில் வரும். யா வரிசையில் 6 எழுத்துக்கள் தான் சொல்லின் முதலில் வரும்னு சொல்கிறாங்க. யா, யா, யூ, யூ, யோ, யவ். வா வரிசையில் வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மெய்யெழுத்து 18 முதலில் வராது. ட, ந, ரா, லா, லா, ல, ரா, ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் எப்பயுமே வராது. ஞா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர ஆல்ரெடி இங்கே மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. இந்த இலக்கண பகுதியில் காரணம் கூற்று அந்த மாதிரி வந்துட்டு கேட்கலாம். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடைபெடில் வரையும். 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்புக்காக இந்தியாவிற்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் சர் சி வி ராமன் அவர்கள். அந்த நாளான பிப்ரவரி 28 தான் தேசிய அறிவியல் நாளாக நாம் கொண்டாடுறோம். இந்த மாதிரி குறுக்கெழுத்து போட்டிகளை கீழே வரக்கூடிய கேள்விகள் சில கேட்கலாம். ஸோ அதுலேருந்து முக்கியமானது பார்த்தோன்னா அப்துல் கலாம் சூர சேர்ந்தே அக்னி சிறகுகள் நமக்கு தெரியும். ரோபோ என்னும் சொல்லுக்கு இப்போ தான் படித்தோம் அடிமை அப்படின்ட்டு. புதுமைகளின் வெற்றியாளர் என பட்டம் பெற்ற எந்திர மனிதன் சோபியா. எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. மருந்து என்னும் பொருள் தருவது ஔடதம். அவ்வளோதான். இதில் அவ்வளோதான் முக்கியமானதாக இருக்குது. மீதியெல்லாம் படித்து நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கைக்கோள் சேட்டிலைட், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு இன்டெலிஜென்ட். ஸோ இதோட இந்த லெசன் வந்துட்டு முடியுது. டேர்ம் 1ல் சில முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம படிச்சிருக்கோம். இதை வந்து 2-3 டைம்ஸ் பார்த்து அதுலேருந்து சில நோட்ஸ் எடுத்து ரிவிஷனுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.